டிஎன்பிஎஸ்சி புதிய வேலை யாருக்கு அப்படின்னா டிப்ளமோ ஒரு ஐடிஐ படித்தவங்களுக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஒரு டவுட் எதுனால மறக்காமல் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட் படி நோட்டிஃபிகேஷன் விட்டது என்ன அப்படின்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது டிப்ளமோ ஒரு ஐடிஐக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 13/8/2024. அது எப்போ முடிய போகுது அப்படின்னா 11/9/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். இது நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட்லி பார்க்குறது இங்கிலீஷில் தான் பார்ப்போம். ஸோ தமிழ் வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் தமிழ் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிப்ளமோ ஒரு ஐடிஐக்கு அந்த லாஸ்ட் டேட் என்ன, எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற ஃபுல் டேட் வந்து ஃபஸ்ட் பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டினியூஸில் என்னென்ன உங்களுக்கு பேப்பர்லாம் இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ். போஸ்ட் எத்தனை போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டெஸ்டர், அதேமாதிரி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், அதேமாதிரி ஜூனியர் டிராஃப்டிங், அதேமாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து என்னது டிப்ளமோ அண்ட் ஐடிஐக்கு சம்மந்தப்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னீஷியனில் வந்து எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், அதேமாதிரி எக்ஸிக்யூட்டிவ், அதேமாதிரி ஆட்டோமொபைல் லேபு அப்படின்னு சொல்லி நிறைய போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த போஸ்டிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து கடைசியாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா. மொத்தமாகவே போஸ்டிங்ஸ்க்கே ஒரு 6-7 பேஜ் கிட்டே போயிருக்கு. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து இந்த போஸ்டிங்ஸ் இந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கம்யூனிட்டி சம்மந்தப்பட்டது மாதிரியும் இந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி இத்தனை போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதனால் மொத்த டோட்டலுக்கான வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 861 வேக்கன்சிஸ் மொத்தமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்கள் போஸ்டிங்ஸ் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏஜ் லிமிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிகிரிக்கு இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயினாக என்ன அப்படின்னா, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் வந்து எவ்வளோ இருக்கணும், எப்படி இருக்கணுன்ற மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஒரு தடவை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எந்த டிகிரி, என்ன டிப்ளமோ, என்ன ஐடிஐ நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங்ஸை கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு டிக் பண்ணுறப்போ என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத என்ன பண்ணிக்காங்க, தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மெயினாக என்ன பண்ணிக்கணும், தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து எங்கெங்கே வரும், எக்ஸாமினேஷன் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஃபார் ஆல் போஸ்டிங்ஸ் எக்ஸப்ட் அசிஸ்டன்ட் ட்ரெயினர்னு ஒரு போஸ்டிங் இருக்குல்ல, அது தவிர மீதி எல்லாத்துக்குமான பேப்பர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினருக்கு வந்து தனியாக அந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த போஸ்டிங் எடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான அந்த எக்ஸாமினேஷன் ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, அதில் வந்து எப்படி எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்ற ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. ஸோ அந்த போஸ்டிங்ஸ் ஏற்ற மாதிரி என்னென்ன பேப்பர் உங்களுக்கு வரும் அப்படின்றதுக்கான அந்த சப்ஜெக்ட் கோடும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த டிப்ளமோ இங்கிலீஷ்னால் அது ரெண்டுத்துக்கு என்னென்ன லாங்குவேஜ் வரும் அப்படின்றதும் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு மோஸ்ட்லி நம்ம எடுத்தாலே எனக்கு என்ன மேக்ஸிமம் வரும், கண்டிப்பாக பார்ட் ஏல வந்து 40% வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் செகண்ட் பார்ட் பியை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ண அப்ளை பண்ணிவிடுங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் என்ன பண்ண லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம்.
இல்லை இது வரைக்கும் நான் வந்து பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும், அப்ளை பண்ண முடியும். ஸோ அது பண்ணாதவங்க அதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க்கையே நான் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இது அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த அப்ளை பண்ணுற வீடியோ வந்து இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணணும்னு கொஞ்சம் யோசித்தேன். பட் அதனோட டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அந்த அப்ளை பண்ணுற வீடியோ வந்து செப்பரேட் வீடியோ நான் உங்களுக்கு வந்து போடுறேன். யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் அந்த வீடியோ வந்து போடுறேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.